நஸ்லின் கஃபூர், மேத்யூ தாமஸ், மாமிதா பைஜு இவங்க ரெபேலில் வந்துட்டு ஜிவி பிரகாஷ்க்கு ஜோடியாக பண்ணுறாங்க. ஷியாம் மோகன், சங்கீதா இவங்களுடைய நடிப்பில் வெறும் 3 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் வெளியே வந்த படம் இந்த பிரேமலு. கிட்டத்தட்ட சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். விஷ்ணு விஜய் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருப்பார். அஜ்மல் சாபு இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருப்பார். நம்ம ஃபஹத் ஃபாசில் இந்த படத்தில் ஒன் ஆஃப் த பார்ட்னர் அப்படின்னு சொல்லலாம். கிரிஷ் ஏடி இந்த படத்தோடைய டைரக்டர். முதல்ல சொன்ன மாதிரி வெறும் 3 கோடி ரூபாயில் உருவான அந்த படம் 100 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கு. இன்னமும் சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டுருக்கு. இந்த படத்தை தமிழில் டப்பிங் பண்ணி நம்ம ரெட் ஜெயண்ட் உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டு வர்ற மார்ச் 15 தியேட்டருக்குள்ள ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மலையாளத்தில் மிகப்பெரிய ஹிட் அடித்த பிரம்மயுகம் 15 ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க ஓடிடியில். அதே மாதிரி மஞ்சுமல் பாய்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே தமிழில் டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதையும் வந்துட்டு ரெட் ஜெயண்ட் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பார்க்கலாம், பொறுத்திருந்து. பிரேமலு பார்க்குறதுக்கு ரெடியாக இருங்க. எல்லாமே புதுமுகங்கள் நடித்த படம். இந்த படத்தோட ஹீரோயின் தான் ரெபேல் படத்தில் ஜிவிபிக்கு ஜோடியாக பண்ணுறாங்க. உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.